தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானின் கரங்களை வலுப்படுத்துவோம். சீமானின் கரங்களை வலுப்படுத்துவோம். செந்தமிழன் சீமான் கடந்த 16 ஆண்டுகாலமாக தமிழ் மக்களுக்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் இலக்கியத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழர்களுடைய நிலத்துக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, இயற்கைக்காக, மலைகளுக்காக, ஆடு மாடுகளுக்காக குரல் கொடுத்து போராடி வருகிறார். போராட்ட களத்தில் செந்தமிழன் சீமான் முன்னணியில் உள்ளார். போராட்டமே வாழ்க்கை என்ற நிலையில் உள்ளார். தினந்தோறும் ஒரு போராட்டம், தினந்தோறும் ஒரு பிரச்சனை. அரசு ஊழியர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, பொதுமக்களுக்காக தினந்தோறும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார் செந்தமிழன் சீமான். சளைக்காமல் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும், நஞ்சில்லாத உணவை உண்ண வேண்டும், மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆற்று நீர் மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்று பலவித முயற்சிகளை எடுத்து வருகிறார் செந்தமிழன் சீமான். தமிழர் நிலத்துக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக செந்தமிழன் சீமான் போராடி வருகிறார். கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஆளுகின்ற திமுக அரசு நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக 10 கோடி ரூபாய், 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டின் மேல் சுமத்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப வேதனையான விஷயம். தமிழகத்தில் உள்ள இந்த திமுக கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து தமிழக கஜானாவை காலியாக்கி விட்டார்கள். செந்தமிழன் சீமான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப் போவதில்லை, அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார். தமிழ்நாட்டில் சாராயம் ஆறு போன்று ஓடுகிறது. கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, வழிப்பறி, கொலை, களவு, கற்பழிப்பு என்று பலவிதமான குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன. நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுமாக இவை நடைபெறுகின்றன. ஆளுகின்ற திமுக அரசு கண்மூடி தூங்குகிறது. கொள்ளையடிப்பதில் தான் கவனம் செலுத்தி வருகிறது. சிவுடன் காதில் சங்கு ஊதுவது போன்று உள்ளது எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் உண்மையான எதிர்கட்சி தலைவராக திகழ்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கூட திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு சில விஷயங்கள்ல சைலண்டா இருக்கிறாப்ல. ஆனால் செந்தமிழன் சீமான் அனைத்து பிரச்சனைகளுக்காக வேண்டியும் குரல் கொடுத்துட்டு வராப்ல. இந்த நேரத்துல செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஒரு விரல் புரட்சி மூலம் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம். விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம்.